IBPS ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த செட் 2லேருந்து எடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னா 55% அந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். 55% ஆஃப் 240 அதை நம்ம எப்படி எழுதணும்? 55%ன்றதுனால 100 ஆஃப் 240 ப்ளஸ் அடுத்தது 85% ஆஃப் 440 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் நம்ம. இந்த 55னா ஒரு 0 கேன்சல், அப்புறம் இந்த 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது இது 11 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 12. இப்போ இதுக்கான வேல்யூ 132. அதே மாதிரி அடுத்தது கேன்சல் பண்ணும்போது 0 கேன்சல், 5 டேபிள்ஸில் பண்ணும்போது இது 17, இது 2 டைம்ஸ், இது 22. ஸோ 17 into 22 அப்படின்றது 14, 3, 3, 4. ஸோ 4, 7, 3, 374 அப்படின்னு வருது. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 6, 506ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குன்னா கொஷின் மார்க் ப்ளஸ் 34 into 13 அப்படின்னு இருக்கு. அப்போ 34ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 12, 9, 10, அடுத்தது 34. ஸோ 244 442ன்னு வருது. நான் அந்த டேர்மை என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் 506 minus 442 ஈக்குவல் டு அந்த கொஷின் மார்க்கோட வேல்யூ. ஸோ இங்கே ஒரு 58 இருக்குது, இதில் ஒரு 6. ஸோ டோட்டலாக 64. என்னோட ஆன்சர் 64. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் அ கொஷின் மார்க். அதே மாதிரியே ஒரு கொஷின் தான், போர்ட் மாஸ் ரூல் ஃபாலோ பண்ண போகிறோம். 75%. So 75 divided by 100 of 640 minus 2280 divided by 19 equal to இங்க x plus 15 into 18. 48 plus 4, 12, 15. So 072, 270 அப்படின்னு வருது இந்த பக்கம். இங்கே நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 19ஆல் 2280வை நம்ம டிவைட் பண்ணுறோம். 19ல் டிவைட் பண்ணும்போது 1 times 19, 38, 2 times 38 ஒரு 0, 120ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 120. இங்கே நமக்கு 75ன்றது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 4ஆல் இதை கேன்சல் பண்ணால் 16 வரும், நமக்கு பக்கத்தில் ஒரு 0. ஸோ 3 into 160 அப்படின்றது 0, 18, 480 அப்படின்ற வேல்யூ வருது. மைனஸ் 120, 270 இங்கே வரும்போது மைனஸ் 270 ஈக்குவல் டு எக்ஸ். போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம 480லேருந்து இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 480 மைனஸ் 319 வருது. ஸோ டோட்டலாக 90. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல என்ன இருக்கு பாருங்க. What should come in the place of question mark? Square root of 2025. 2025ன்றது இங்கே லாஸ்ட் நம்பர் ended with 5ன்றதுனால இது ஒரு 5ல முடிகிற வேல்யூ அப்படின்னு தெரியுது. இந்த 20 வந்து 4 into 5, 20. அப்போ 2025ஓட வேல்யூ 45 into square root of 64ன்றது 8 minus 12 squareன்றது 144 equal to 9x. So 45 into 8 வருதா? 8 into 5 40, 8 into 4 32 plus 4 360. 360ல 144 subtract பண்ணணும். So 360ல 144 subtract பண்ணா 6 1 2 216 equal to 9x. அப்போ x is equal to 216 divided by 9. கேன்சல் பண்ணும்போது 2 times 18, 36, 4 times 36, 24. கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ப்ராக்கெட்டில் வேல்யூ இருக்குது. ப்ராக்கெட்டில் வேல்யூ இருந்தால் முதல்ல ப்ராக்கெட் வேல்யூ ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்ததை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நமக்கு 48 ஸ்கொயர் இருக்குது. 48 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 2304. ஸோ 48 into 48 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 64. ஸ்கொயர்ஸ் வந்து படித்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும்.
8 4s are 32, 38. 8 4s are 32, 16 plus 3, 19. So 4, 10, 3, 2304. 2304 minus 19 into 29. 19 into 29 multiply பண்ணா 551. இது bracketல இருக்கு. Minus 25 equal to x into square root of 144. Square root of 144 இருக்கு 12 அந்த வேல்யூ. இப்போ இந்த bracketல நான் subtract பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1753 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. மைனஸ் 25 ஈக்குவல் டு 12x. 25 இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 1728 ஈக்குவல் டு 12x. அப்போ x is equal to 1728 divided by 12. கேன்சல் பண்ணால் 1 times 12, so 52, 4 times 48, திருப்பியும் 48, so 4 times. x equal to 144. Next question. இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 95% of 440 minus 65% of 280 ரெண்டையும் calculate பண்ணி மைனஸ் பண்ண போறோம். ஸோ 0 0 கேன்சல் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 19 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது 22. ஸோ 19 into 22ன்றது 18 3 திருப்பியும் 38. ஸோ 8 1 4 1 8. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 418. செகண்ட் பார்ட்லேயும் 0 0 கேன்சல் இது 13 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். இப்போ இது 14 டைம்ஸ். 13 into 14. ஸோ 13 into 13ன்றது 169. இன்னொரு 13 இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 12 8 1 182. ஸோ மைனஸ் 182. 418ல 182 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 6 it's 11. So 3 2 236. Answer 236. நெக்ஸ்ட் சம்ல பாருங்க ஃபுல்லா பிராக்கெட்ல இருக்கு போர்ட் மாஸ்ல இருக்கு. அப்போ முதல்ல பிராக்கெட்டோட பிளேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சிடணும். 50% ஆஃப் 1910. இந்த மாதிரி 50% 25%னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா 50%ன்றது ஹாஃப். ஸோ ஹாஃப் ஆஃப் 1910 பிளஸ் 25%னா 1/4 ஆஃப் 2900. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 9 times 18, 5 times 10, திருப்பி 5. இதை 4 times கேன்சல் பண்ணால் 7 times 28, 10னா 2 times 8, 20ன்னு வரும். ஸோ 5 times 725. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 10 8 9 plus 7 it is 16. So 1680 divided by 8 equal to x plus 115. இப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது 210. 115 இங்கே வரும்போது 210 minus 115. இந்த 210லேருந்து 115 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 85 plus 10 95. ஸோ நம்ம ஆன்சர் 95. Next question, what will come in the place of a question mark? இப்போ இங்க 96 divided by 6 போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் இருந்ததுன்னா முதல்ல டிவைட் பண்ணணும். மைனஸ் 12 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளைட் பை 169ன்றது 13 ஈக்குவல் டு இங்க எக்ஸ் மைனஸ் 15 into 8. 15 into 8ன்றது 120 வரும் நமக்கு. இப்போ இங்கே இது கேன்சல் பண்ணால் 1 times 6 36னா 6 times அண்ட் 12 into 13. 12 into 12ன்றது 144. இன்னொரு 12 ஆட் பண்ணால் 6 5 156. ஸோ 16 minus 156. இந்த மைனஸ் 120 இங்கே வந்தால் ப்ளஸ் 120 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நான் இதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 136 minus 156 equal to x, which is minus 20. Okay, next question. What will come in the place of the question mark? இங்கேயும் நமக்கு டிவிஷன் இருக்கு. ஸோ டிவிஷன் இருந்ததுனால முதல்ல டிவிஷன் 135 divided by 5 plus
15 into 18 multiply பண்ணிக்கணும் plus 12% of percentageனால இப்படி எழுதுறேன் 50 equal to x minus 17. ஸோ இங்கே நமக்கு இது 2 times இது 6 times. இங்கே கேன்சல் பண்ணா 2 times 10 35 னா 7 times. 15 into 18 15 into 15 அப்படின்றது 225. 15 into 3ன்றது 45. ஸோ 10 7 270. So 27 plus 270 plus 6 minus 17 இங்கே வரும்போது plus 17 equal to x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 270 கூடவே வந்து 17 plus 6ன்றது 23 23 plus 27. So 10 5 plus 7 12 3 320. okay okay இங்க வந்து நமக்கு எல்லா ஆபரேஷன்ஸுமே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவிஷன் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். இங்க டிவிஷன் இல்லை பட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ 380 பிளஸ் 620 minus 190 divided by 100 of 820. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா x minus 120 into square root of 25. Square root of 25ன்றது 5. okay நம்ம இந்த பக்கம் முதல்ல கால்குலேட் பண்ணிப்போமா 0 0 கேன்சல் இந்த 0 கேன்சல். ஸோ 19 into 82 9 into 2 18 2 plus 1 3 9 into 8 72 8 plus 7 15. ஸோ நமக்கு 8 5 5 1 1558 வருது. ஸோ 380 plus 620 minus 1558. இங்கே இருக்கிற 120 into 5 மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் 600. இந்த 600ன்றது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 600 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த 3 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணி 1558ஓட சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 620 600ன்றது 1220. 1220ஓட 80 ஆட் பண்ணால் 1300 1600லேருந்து 1558 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 1558 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 42. ஓகே இங்கே வந்து நமக்கு டெசிமல்ஸில் இருக்குது. ஸோ 12.5 into 14 divided by 8.75 plus 12 equal to 20 plus x. இது இப்படி தான் எழுதணும். இப்போ இந்த 12.5 8.75 இருக்கு. இது ரெண்டும் டெசிமல்ல இருக்கிறதுனால மேலே கீழே இருக்கிறது இன்டூ 100 தேவைப்படுது. ஸோ மேலேயும் நான் இன்டூ 100 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1250 வந்துடும். 14 divided by 875 plus 12 equal to 20 plus x. இதில் எவ்வளோ தூரம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது இது 2 times 5 0. இதை கேன்சல் பண்ணும்போது 1 time 37 7 times 35 25 5 times 175. இப்போ நான் இதை 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 25 டேபிள்ஸில் இது 10 times இது 7 times. 7ஆல் 14 கேன்சல் பண்ணால் 2 times. ஸோ 10 into 2 20 plus 12 அது இங்கே வரும்போது -20 equal to x. இது ரெண்டு கேன்சல் ஆகி 12. What will come in the place of a question mark? First என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 456 divided by 24 into 38 minus 958 plus 364 என்ன வேல்யூன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ 456 24ஆல் நான் கேன்சல் பண்ணும்போது 2 டேபிள்ஸில் இது 2 times இது 2 times again 8 times. இது நமக்கு 12 times வரும். திருப்பி கேன்சல் பண்ணால் 114 வருது. இங்கே 6. ஸோ 6ஆல் நான் இதை கேன்சல் பண்ணும்போது 6 1 times 6 54. அப்போ 19 19 into 38 சாரி இது 36 இல்லை 38. 19 into 38ன்றது 722 minus 958 plus 364. இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1086 வரும். அதுலேருந்து 958 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 128 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் 128. ஓகே
ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் அ கொஸ்டின் மார்க். இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அண்ட் டினாமினேட்டர் நியூமரேட்டர் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 இன்ட்டு 1/4. 2 இன்ட்டு 1/4ன்றது நம்ம எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இதை 4 2s are 8, 8 + 1 9ன்னு எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மு 9/4. அடுத்தது 9/4 கூட என்ன இருக்கு, இன்டூ 18/63 plus 63/90 into 2 into 2/49. அது ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போ 49 into 2ன்றது 98 plus 2ன்றது 100. ஸோ 100/49. இது எல்லாமே நியூமரேட்டர் அண்ட் இங்கே சைடில் ஸ்லாஷ் கொடுத்து டினாமினேட்டர். முதல்ல இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா, இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 9 டேபிள்ஸில் 63 அப்படின்றது 7 டைம்ஸ் வரும். அண்டு 4 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் 9/7 வருது. ஸோ இது 9/7 ப்ளஸ் இங்கே எனக்கு இது 7 டேபிள்ஸில் 7 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். ஒரு 0 கேன்சல், 9 9 கேன்சல். அப்போ எனக்கு 10/7 அப்படின்ற வேல்யூ வருது. இப்போ எனக்கு 10/7 இங்கே வந்து 9, இங்கே இந்த 2 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 into 7 இங்கே 14. இப்போ இது ரெண்டும் வேறு வேறு டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை காமன் ஆக்கிறதுக்கு நான் செகண்ட் டேர்மை இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 9 + 20/14 which is 29/14. இது ஃபுல்லாகவே நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது நமக்கு, 3/7 + 4/9 plus 1/21. இப்போ 7 9 21க்கு LCM பார்க்கணும். ஸோ 7 9 21. அப்போ 7 டேபிள்ஸில் 1 9 3. 9 into 3 27. 27 into இப்போ 3 டேபிள்ஸில் பண்ணலாம். 1 3 1. 9 into 7 வருது. 9 into 7ன்றது 63. 63யை நான் எல்சிஎமாக எடுத்தால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 7. 7னா எனக்கு இன்ட்டு 9 கொடுக்கணும். இன்ட்டு 9 மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 27 ப்ளஸ் அடுத்த டேர்முக்கு 7 தேவைப்படும். ஸோ 7 into 4 28. அடுத்தது 3ஆல் பண்ணால் போதும், மேலே 1 இருக்குது. ஸோ 3. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 58/63 வருது. இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கொஷினில் கொடுத்த மாதிரி எழுதிக்கலாமா, 29/14 டிவைடட் பைன்னு வரும், அதை நான் மல்டிப்ளைட் பை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன். 63/58 which is equal to x/64. இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இப்போ 29ஆல் இது 2 டைம்ஸ், அடுத்தது 14ஆல் இது 2 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அப்போ 9/4 ஈக்குவல் டு x/64. எக்ஸ் வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ 4x = 64 into 9. அப்போ x is equal to 64 into 9/4. இது கேன்சல் ஆகி 16. 16 into 9ன்றது 144. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் 144.